அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 4 செஷனாக கீழே இறங்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு பயங்கர பிளட் பாத் இருந்தது மார்க்கெட்ல. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 மந்த்ஸ் லோ, அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 23,094 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கீழே உடச்சி கீழே இறங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு லோவை டச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ஸ்டாக்ல வந்து 42 ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரெட்டில் போச்சு. ஜஸ்ட் அபோவ் பார்த்தீங்கன்னா 22,800க்கு மேலே இருந்தது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பயங்கர பிளட் பாத்தாக தான் இருந்தது மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு ப்ராடர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15% டவுன் ஆயிடுச்சு. அதாவது ரெக்கார்ட் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 15% டவுன் ஆயிருக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து 824 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 263 பாயிண்ட் கீழே இறங்கிச்சு இன்னைக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, இன்னும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1467 பாயிண்ட்டும், நிஃப்டி பேங்க் வந்து 303 பாயிண்ட்டும் கீழே இறங்கிச்சு. செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ரெட்டு தான், எதுவுமே வந்து கிரீன்ல கிடையாது. கொஞ்சம் லோவராக இருந்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, ஃபார்மா அண்ட் ஐடி, அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாப் லூசிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துச்சு. பெரிய ஹெவி வெயிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு ரெட்ல தான் இருந்தது. ஒன்னே ஒன்று ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய Q3 ரிசல்ட் வந்தோன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததால, அந்த பாசிட்டிவ் ஏர்னிங்ஸ் இருந்தால ஐசிஐசிஐ பேங்க் ஒரு 1.8 to 2% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இது பாட்டம்ல டச் ஆயிடுச்சு. ஸோ அதில் தான் அவங்க தான் கொஞ்சம் கெய்னிங்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஹெச்யூஎல், இந்துஸ்தான் யூனிலிவர்ஸ், பிரிட்டானியா மோர் தென் 1% வந்து கெயின்ல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதானி வில்மர், இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்கிட்டே இருந்தது. ஏன்னா அதானியும் இந்த வில்மரை அவங்களுடைய ஸ்டேக்கை வித்துட்டு வெளியில போயிடறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததால அது ஒரு 5% அப்ல முடிஞ்சது. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து லோ 52 வீக்ஸ் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு 5% ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தாலும் 5% அப்ல முடிஞ்சது. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6% டவுன் ஆஃப்டர் Q3. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஐ ஃபால்ஸ் பிலோ எஸ்டிமேஷன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட இதாக இருந்தது, பிலோ இருந்தாலும் அது இன்னைக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏசிசியும் பார்த்தீங்கன்னா ஏசிசி சிமெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% டவுனு. அவங்களுடைய ஏர்னிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் Q3 ரிசல்ட் வந்தோன்னா கீழே இறங்கிடுச்சு. லாரஸ் லேபும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 13% கீழே இறங்கிச்சு. அது என்னன்னா கன்சர்ன் ரிலேட்டட் டு ஏஆர்வி பிஸ்னஸ். இப்போ ஏஆர்வி பிஸ்னஸ்னால இன்னைக்கு வந்து அது லாரஸ் லேப் வந்து ஒரு 13% கீழே இறங்கிச்சு. வீக் செட் ஆஃப் Q3 ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆயில் அதையும் ஒரு 3% இன்னைக்கு கீழே இறங்கிடுச்சு. இண்டிகோ ends higher on in line with Q3, பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது அதுவும் நெகட்டிவ்ல தான், ஒரு மைனர் பாசிட்டிவ் தான் இருந்தது. ஐடிஎஃப்சி பேங்க்கு, ஃபர்ஸ்ட் பேங்க், இது ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு ஃபேவரான ஸ்டாக்காக இருந்தது. ஆல்ரெடி இது வந்து 52 வீக்ஸ்ல இப்போ டச் ஆகிட்டு இருக்கு. ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9%. இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் 9%. இந்த ரெண்டு பேங்க்ஸுமே இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9% டவுன்ல இருந்து. பிஓபி, டிசிபி பேங்க்ஸ், எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து ரைஸ் ஆச்சு. என்டிபிசியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Q3 ரிசல்ட் வந்து மீட்டட் Q3 ரிசல்ட் தான் இருக்கு. டோரன் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% அதிகமாக போச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் க்ரோத் இன் டொமஸ்டிக் பிஸ்னஸ்ல இருந்ததால அந்த 3% இன்னைக்கு ஏறிச்சு. ஸோ என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து ரெட்டில் தான், அதாவது ஓப்பன் ஆனது வந்து 22,940, அதாவது அப்பயே 23,000 கீழே போயிடுச்சு. ஹையே பார்த்தீங்கன்னா 23,000 தான் டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா 22,786 வரைக்கும் போயிட்டு ஃபைனலாக க்ளோஸ் ஆனது வந்து 22,829, ஆல்மோஸ்ட் 263 பாயிண்ட் டவுன். ஆல்மோஸ்ட் ஷேர் 50 ஷேர் 42 ஷேர் டிக்ளைனு, 8 ஷேர் மட்டும்தான் அட்வான்ஸு, 1 ஷேர் வந்து அன்சேஞ்ச்டு. இந்த அன்சேஞ்ச் ஷேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலோட ஷேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 51 காமிக்கும். இந்த ஐடிசி ஷேர்ஸ் வந்து 29th சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இதானதுக்கப்புறம் இது 50 ஆகிடும். Q3 ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். சில கம்பெனிஸ் ட்ரைடன்ட் வந்து பார்த்தீங்கன்னா Q3 ஏர்னிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆல்மோஸ்ட் 26.7% டவுனில் இருக்கு. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 9.1% டவுனு. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 21.1% டவுன். எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பை 12.4%. ஓவராலாக புவர் பர்ஃபார்மன்ஸ்.
இன்னைக்கு இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.4% டவுனு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து இது 52 வீக் லோவையும் டச் ஆச்சு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது டிஎல்எஃப் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 0.5% தான் அப்ல இருந்தது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் பை 61%. ஒன் டைம் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 302 crores ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா டியூ டு ஐடி லைபிலிட்டி ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியால ஒன் டைம் லாஸ் வந்து 302 crores சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் 1.15% அப்ல இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் கிட்ட அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. பட் ஆனால் புதுசாக ப்ராப்பர்ட்டிஸ் அவங்கள்ட்ட ஒன்றும் டெவலப் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ பழைய இன்வென்ட்ரிஸை வச்சு அதுதான் அதில் காமிச்சிட்டு இருக்காங்க. புது இன்வென்ட்ரிக்கு வந்து காஸ்ட்டும் இப்போ வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல, அதுதான் பார்க்கணும். இண்டிகோ அதை பார்த்தீங்கன்னா இண்டியோகோ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13.7% ரெவன்யூ அப் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா 10.7% எபிட்டா ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்கு. அது வந்து 27.4% வந்து டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவும் டவுன் ஆயிருக்கு 18.3. ஸோ இண்டிகோலாம் ஒரு காலத்தில் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நெட் ப்ராஃபிட் இவங்கதுலையும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4175 லைட் பாசிட்டிவ்ல இருந்தது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.4% டவுனு. எபிட்டா பார்த்தீங்கன்னா டவுன் பை 22.3. எபிட்டா மார்ஜின் டவுன் பை 13.5. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா டவுன் பை 70.3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2415 crores இப்போ வந்து 717 crores ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70% டவுன். இந்த ஷேரும் வந்து இன்னைக்கு வந்து -1.43% டவுன்ல தான் க்ளோஸ் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 15.47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 8.75%. டோட்டல் இன்கம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 24.62%. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து 5.13%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேங்க்ல வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 22.7% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் 3.62% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 3.42. இதில் வந்து முதல்ல வந்து 3.6 இருந்தது, அதுலேருந்து 3.42 ஆயிருக்கு. எப்பயுமே என்பிஏ வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து கம்மியாச்சுன்னா அது பேங்க்குக்கு நல்லது. கிராஸ் என்பிஏ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 18 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு. நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 0.86, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.87, அதில் வந்து 0.1 பேசிஸ் வந்து கம்மியாக இருக்கு. ப்ரொவிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக இருக்கு. முதல்ல வந்து 1784 crores இருந்து இப்போ வந்து 1455 crores. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.42%. பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுன்றது பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவராலாக நல்ல க்ரோத் ட்ரிவன் லோன் டிமாண்டும் நல்லா இருக்கு அவங்கள்ட்ட இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கமும் நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா காமிச்சிருக்காங்க. பேட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ரேஷனல் அசட் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால எப்பயுமே அசட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏவும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்து மல்டி இயர் லோவில் வந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் நல்லா பண்ணியிருக்காங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிசி இதனுடைய ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 20.65 இருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 103% காமிச்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். எபிட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23.29, எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா 18.8% சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் வந்து டைலூட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க 58%. இயர் ஆன் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 28.6%. இது வந்து ப்ளஸ் வந்து 102.1%. இவங்க இந்த ஏசிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் ரெவென்யூ க்ரோத் இருக்குன்றாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3% டவுன் ஆச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 1995 டவுன் பை 3%, 3.09%. பேங்க் ஆஃப் பரோடும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை கொடுத்து இந்த ஸ்டாக்கையும் அடிச்சிருக்காங்க 220 டவுன் பை 2.48%. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்ல முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா 1.5%, ஐசிசி பேங்க் 1.3%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1%, இந்துஸ்தான் யூனிலிவர் 1%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 0.5.
லூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.7, இன்னைக்கு டைட்டனும் பார்த்தீங்கன்னா 2.7% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்சிஎல் டெக் பார்த்தீங்கன்னா 2.1%, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.6%, டெக் மஹிந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 4.2%. நிஃப்டி மிட் கேப் 50ல பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் 1.5% அப், எஸ் பேங்க் வந்து 1.4%, எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து 0.2%. லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆரக்கல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் வந்து 5.4%, எம்ஆர்எஃப் வந்து 0.3, பர்சிஸ்டன்ட் வந்து 5.1, பாலிகேப் வந்து 4.8, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 6.8% டவுன்ல முடிஞ்சிருக்கு. இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 1.14%, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 2.82, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் 2.7, மிட் கேப் 100 2.75, நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 3.84%. இதெல்லாம் பயங்கர டவுன்ல முடிஞ்சுது. அதே மாதிரி செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மீடியா 4.73% டவுனு. எல்லாமே இன்னைக்கு பிளட் பாத் தான், எந்த இண்டிசஸும் வந்து இதாகல. நிஃப்டி ஐடியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3.36%, ஃபார்மா வந்து 2.65%, மெட்டல் வந்து 2.95%, ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 2.24%, நிஃப்டி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா 2.14%. எல்லா செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு பயங்கர பிளட் பாத்ல தான் இருந்தது. ஏன் இந்த மார்க்கெட் வந்து இப்படி டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரீசன்ஸ் சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பாலிசி வந்து அன்சர்டன். டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொலம்பியாவுக்கு வந்து நான் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறேன், கனடாவுக்கு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட்டை வந்து டிபார்ட் பண்ண போறேன். ஸோ அதுலேயும் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நர்வஸ்னஸ் அஹெட் ஆஃப் ஃபெட் ரேட் டெசிஷன், இது வந்து இன்னைக்கு வெனஸ்டே வந்து வருது. ஸோ அதில் மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்றது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் என்ன கமெண்ட்ரி கொடுக்க போறான்றதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல இந்த வந்து ஃபியூச்சர் ரேட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வனுடைய கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்தும் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த Q3 ஏர்னிங் சீசன் எல்லாமே வீக் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு 3% இயர் ஆன் இயர் க்ரோத் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கும். அஸ் பர் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் Q3 ஏர்னிங்ஸ் 3% தான் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏர்னிங் பர் ஷேர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ், ஹெல்த் கேர், டெலிகாம் செக்டர், இதுதான் வந்து டபுள் டிஜிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில செக்டர் வந்து லெக்கார்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டல், கெமிக்கல்ஸ், கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், பேங்க்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், இது வந்து லெக்கார்டா தான் இருக்கும் அப்படின்றாங்க, லேக்ல தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது இல்லாம கண்டினியூட் எஃப்ஐஐ செல்லிங் வித்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாசம் மட்டுமே 64,156 crores வித்துருக்காங்க. இப்ப இன்னைக்கு என்ன எவ்வளவு வித்தாங்கன்னு தெரியல. ஸோ அதனால வந்து கண்டினியூஸா அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளவுதான் விற்க டிஐஎஸ் வாங்கினாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எவ்வளவு போகும்ன்றது தெரியல. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு எஃப்ஐஐ செல்லிங். டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதும் அகேன்ஸ்ட் ருப்பிக்கும் அதுவும் ஒரு பிரச்சனையில இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் டிக்ளைன், குளோபல் மார்க்கெட்டும் டிக்ளைன் இருந்தாலும் அதுவும் ஒரு இஷ்யூ. இந்த வீக்னஸ் இன் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அதுவும் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது. பாத்தீங்கன்னா யூஎஸ் நாஸ்டாக் காம்போசிட் ஃபியூச்சர் வந்து டிராப்டு 2.3%, எஸ்என்பி ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 1.3% டவுன்ல இருந்தது. ஜப்பான் நிக்கி ஃபெல் ஆல்மோஸ்ட் 0.9%, யூரோப்பியன் ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸும் வேறு டவுன் பை 0.9%. ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட்டும் டிக்ளைன்ல இருந்ததால் இன்னைக்கு மார்க்கெட் இந்த அளவுக்கு பிஹேவ் ஆச்சு. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.